ஹாய் எல்லாருக்கும். இன்றைக்கி அம்மன் அன்னவாகனத்தில் வீதியுலா வந்திருக்காங்க. அதோட ஃபோட்டோஸ் தான் அது. இன்றைக்கி நான் உங்கள் எல்லாருக்கும் ஒரு சூப்பரான டிப் சொல்ல போகிறேன். என்னன்னு பார்த்துடலாமா? பொதுவாக பூஜை சாமான்லாம் நம்ம கழுவும் போது ரொம்பவே சிரமப்படுவோம். அதை தேய்க்கிறதுக்கும் அந்த கறியை போக்குறதுக்கும் ரொம்பவே சிரமமாக இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு தேய்க்கிறதுக்கு ஈஸியாக ஒரு சூப்பரான டிப் சொல்ல போகிறேன். மார்க்கெட்டில் இதுக்கான நிறைய ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்துருச்சு. இருந்தாலுமே பார்த்திங்கன்னா அது அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான ப்ராடக்டாக இல்லை. தேய்க்கும் போது பளபளப்பாக இருக்கும். ஒரு 2-3 டேஸ்லேயே திருப்பி கருத்து போயிடும். இதெல்லாம் இல்லாமல் இப்போ நான் கருக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப் சொல்கிறேன். இதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா தேவையான அளவு புளி போட்டுக்கோங்க. உங்களோட நீங்கள் விளக்க போகிற ஜாமானுக்கு தகுந்த மாதிரி புளி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கோலப்பொடி, சோப்பு அல்லது சோப்புத்தூள், துணி துவைக்கிற சோப்பு அல்லது சோப்புத்தூள் நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நீங்கள் விளக்க எடுத்து வச்சுருக்கீங்கல்ல ஜாமான், அந்த பூஜை சாமான் எல்லாத்தையுமே அது உள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. 10 நிமிஷம் இல்லை ஒரு 1/4 மணி நேரம் கூட விட்டுருங்க. ஆனால் போட்ட ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அந்த விளக்கு கலர் சேஞ்ச் ஆகிடும். நல்லா தெரியும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/4 மணி நேரம் கழித்து எடுத்துகிட்டு ரொம்ப ப்ரெஸ் பண்ணி தேய்க்கணுன்னா கூட அவசியம் கிடையாது. ஒரு கோலப்பொடியையும் நம்ம அது உள்ளே போட்டோம்ல புளி, அது ரெண்டையுமே வச்சு லைட்டாக ஒரு தேய்ச்சி நம்ம பாத்திரம் தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி கழுவினாலே நல்லா ப்யூராக நம்ம விளக்கு, நம்ம போட்டு வச்சுருக்க பூஜை சாமான் எல்லாமே நல்லா சூப்பரான ஒரு பளபளன்னு வந்துடும். நம்ம ரொம்ப ப்ரெஸ் பண்ணி தேய்க்கணுங்கிற அவசியம்லாம் கிடையவே கிடையாது. இதை ஃபஸ்ட்டு நம்ம கழுவி எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு நல்ல தண்ணி, உப்பு இல்லாத நல்ல தண்ணி இருக்குல்ல, அதில் ஒரு தடவை போட்டு கழுவிட்டு நல்லா ஒரு துணி போட்டு தொடச்சிட்டு காய வச்சு எடுத்துக்கோங்க. இது கருக்காது, அப்படியே இருக்கும். இதே வெள்ளி ஜாமான் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடச்சி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக துண்ணூரை ஒரு துணியில் தொட்டுக்கிட்டு அதை பாத்திரத்து மேலே, அந்த வெள்ளி பாத்திரத்து மேலே நல்லா போட்டு தொடச்சி எடுத்தீங்க அப்படின்னா பளபளன்னு ஆயிடுங்க அந்த வெள்ளி ஜாமான். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கருக்காது. இது திருப்பி நீங்கள் எப்போ அந்த ஜாமான் எடுத்து நீங்கள் மறுபடியும் வாஷ் பண்ணுறதுக்கு எடுக்கும்போது நம்ம கழுவி வச்ச மாதிரியே தான் இருக்கும். லைட்டாக கலர் நம்ம விளக்கு ஏற்றுறதுனால ஃபேடாக இருக்குமே தவிர கருத்து போகிறதுங்கிறதுக்கு வேலையே இருக்காது. நான் எப்பயுமே பூஜை சாமானை இப்படி தான் கழுவுவேன். இந்த டிப்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் சேனலை நிறைய பேர் வாட்ச் பண்ணுறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணுறதே இல்லை. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னொரு வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி புது வீடியோஸ் என்கிட்டேருந்து உங்களுக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். இது நான் யூஸ் பண்ணுற ட்ரிக் மட்டும் இல்லாமல் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த விளக்க பாருங்கள், ரொம்பவே